ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணியில் தற்போது டேவிட் வார்னர் அவர்கள் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆர்சிபி ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னே சொல்லலாம். காரணம், தற்போது இந்த ஐபிஎல் மெகா ஏலத்தில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் அன்சோல்டாக போயிருந்தாங்க. அவங்க தற்போது மீண்டும் ஐபிஎல்ல விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டி இருப்பது தற்போது அனைவருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஐபிஎல் தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் ஒரு சீசன் முழுக்க ஒரு அணிக்காக விளையாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். காரணம், ஒரு நீண்ட தொடராக 2 மாதத்துக்கும் அதிகமாக இந்த தொடர் நடக்க இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய வீரர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தனிப்பட்ட காரணங்கள், அதே போல சொந்த நாட்டு அணிக்காக வேற தொடர்களில் விளையாடுவதற்கு அப்படின்னு சில முக்கியமான காரணங்களோடு இவங்க ஐபிஎல்லின் தொடரில் பாதியில் இருந்தே வெளியேறிடுவாங்க. அதே போல் சில வீரர்கள் துரதிருஷ்டவசமாக இன்ஜுரினால் அவங்க ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறுவதும் நடந்து கொண்டிருக்கு. இது போல் ஐபிஎல்லில் காயத்தினால சில வீரர்கள் தொடர் பாதியில் இருந்து விலகும் போது பார்த்தீங்கன்னா அது அந்த அணிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. கடந்த வருடம் சிஎஸ்கே அணியில் மகிஷா பதிரனா அவர்கள் விலகியதன் காரணத்தினால அந்த அணியினால் பிளே ஆஃப்குள்ளே போக முடியாமல் போணுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இது சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக அமைஞ்சது. அப்படி இருக்கும்போது இந்த முறை அவங்க பார்த்தீங்கன்னா மெகா ஏலத்தில் ஒவ்வொரு வீரருக்கும் இன்ஜுரி ஆனிச்சு அப்படின்னா அதற்கு யாரெல்லாம் பேக்கப் பிளேயராக வேணும் அப்படின்ற ஒரு சரியான திட்டத்தோடு களமிறங்கி அந்த திட்டத்தை இந்த மெகா ஏலத்தில் அவங்க சரியாக பயன்படுத்தி வீரர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதே போல் துவக்க ஆட்டக்காரராக டெவான் கான்வே அவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் கூட பார்த்தீங்கன்னா சச்சின் ரவீந்தர் அவர்கள் பேக்கப்பாக இருக்காங்க. அதே போல் வேகப்பந்து வீச்சாளர் மகிஷா பதிரனா அவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் நாத்தன் எல்லிஸ் அப்படின்ற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு டெத் ஓவர் பவுலர் இருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாட் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்குவதற்கு ராகுல் திரிபாதி இருக்காங்க. இது போல் ஒவ்வொரு வீரருக்குமே ஒரு சரியான பேக்கப்போடு இந்த முறை ஏலத்தில் வீரர்களை தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க சிஎஸ்கே. ஆனால் ஆர்சிபி அணியில் பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரராக பில் சால்ட் அப்படி இல்லைனா விராட் கோலி அவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் கூட தொடர் முழுக்க அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பேக்கப் பிளேயராக யாருமே இல்லை. இதன் காரணத்தினால தான் தற்போது டேவிட் வார்னர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வச்சிருக்காங்க ஆர்சிபி. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மெகா ஏலத்தில் டேவிட் வார்னர் அதே போல் பேர்ஸ்டோ இவங்க 2 பேருமே அடிப்படை விலைக்கு கூட எந்த ஒரு அணியுமே ஏலத்தில் எடுக்கலை. இதனால் அவங்க தற்போது அன்சோல்ட் ஆகியிருந்தாங்க. தற்போது கடந்த வருடம் ஐபிஎல் தொடரில் இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய அணிக்காக விளையாண்டாங்க. ஆனால் இந்த முறை அவங்க ஏலத்தில் எடுக்கப்படாமல் போனது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கு பில் சால்ட் அவர்களுக்கு பேக்கப் பிளேயராக யாருமே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால வெளிநாட்டு வீரராக தற்போது டேவிட் வார்னர் அவர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஆர்சிபி. தற்போது பில் சால்ட் அவர்களும் முழுமையான உடல் தகுதியோடு இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதன் காரணத்தினால அவங்க இந்திய அணிக்கு எதிரான T20 மற்றும் ஒரு நாள் தொடரில் விளையாடுவது சந்தேகமாகி இருக்கு. அந்த தொடரில் விளையாண்டாலும் அவங்க சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாடுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இந்த தொடரை தாண்டி அவங்க இன்ஜுரி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு நல்ல செய்தி. ஆனால் இதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொடரில் இன்ஜுரி பெருசாகும் பட்சத்தில் அவங்களுக்கு பேக்கப் வீரராக தற்போது டேவிட் வார்னர் தான் 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணிக்காக துவக்க வீரராக விராட் கோலி அவர்களோடு களமிறங்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.